ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11th புக்கு எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 8th லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். ஸோ இந்த லெசன் டாபிக் வைக்கும்போதே உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் இது எதை பற்றின ஒரு லெசன் அப்படின்னா, நம்ம சுதந்திரத்துக்கு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சு, சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு நம்மளோட பொருளாதாரம், அதுதான் வந்து லெசன். ஃபர்ஸ்ட் பாருங்க, விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது. விடுதலை என்பது வாழ்வின் மூச்சு. வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லர் கோவன். ஸோ டெய்லர் அப்படின்றவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, விடுதலையை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த கற்றல் நோக்கங்களை கொடுத்துருக்காங்க பாருங்க. காலனி ஆதிக்கத்தின் போது, அதாச்சும் ஆங்கில காலனித்துவ ஆட்சியின் போது இந்திய அனுபவங்களை வந்து புரிஞ்சிக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விடுதலை அடைந்த பிறகு இந்திய அரசு எடுத்த முயற்சிகள் என்னென்ன அப்படின்றத இந்த லெசன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அறிமுகம்ல என்ன குடுத்திருக்காங்க அப்டின்னா, இந்த காலனித்துவம் அப்டின்னா என்ன அப்டின்னா, 2 நாடுகளுக்கு இடையேயான சமூக மற்றும் பொருளாதார தொடர்புல, ஒரு நாடு மட்டுமே அதிகாரம் செலுத்தும். இன்னொரு நாடு வந்து அடிமையா இருக்கும். இதுதான் வந்து காலனித்துவம் அப்டின்றாங்க. இந்த அடிமையா இருக்கக்கூடிய நாடு வந்து என்ன பண்ணும், எந்த ஒரு தன்னிச்சையான முடிவும் சுயமா வந்து எடுக்க முடியாது. எந்த ஒரு கொள்கையும் வகுக்க முடியாது. எல்லாத்துக்குமே வந்து அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய நாடு தான் வந்து செயல்படும். அந்த மாரி ஒரு அனுபவத்த நம்ம இந்தியா வந்து பெற்றிருக்கு. ஒரு காலத்துல நம்ம இந்தியா அடிமையா இருந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஆங்கிலேயர் காலத்துல பல அதாச்சு நெறைய பேர் சுதந்திரம் வாங்கறதுக்காக கஷ்டப்பட்டு, இப்ப நம்ம சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னா, அதுக்காக பல பேரோட கஷ்டம், தியாகம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஆல்ரெடியே நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஆங்கிலேயர் காலத்துல இந்திய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர் யார் வந்தது அப்படின்னா, வாஸ்கோட காமா. எப்போ வந்திருப்பாருன்னா, 1498ஆம் ஆண்டு மே 20 அந்த அந்த இதில கோழிக்கோடு அப்படின்ற இடத்துக்கு வந்து முதல்ல ஒரு ஐரோப்பியர் வந்திருப்பாரு. எப்படி வந்திருப்பாருன்னா, கடல் வழியா பயணம் செஞ்சு வந்திருப்பாரு. கடல் வாணிகம் அவங்கள கடல் வாணிகத்தில மாற்றம் நடைபெறணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து வந்திருக்காரு. கடல் வழியா பயணம் செஞ்சு வந்திருக்காரு. ஸோ இது மூலமா தான் அவர் வந்த பாதைய தான் வச்சு அ உடனே அப்படியே எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. ஸோ போர்ச்சுகீசியர்கள் கிபி 1510ஆம் ஆண்டிலிருந்து கோவாவுடன் வணிகம் செய்து வந்தனர். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பாரு. அதிலிருந்து 1510ல கோவாவோட வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1601ல வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1600ன்னு சில புக்ல குடுத்துருப்பாங்க. 1601 இதுல குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்க வந்து இந்திய பெருங்கடல் வழியா வந்து வணிகத்த வந்து தொடங்கியிருப்பாங்க. யாரு? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. அதே மாரி 1414ல சர் தாமஸ் ரோ வந்து வந்திருப்பாரு. அவர் வந்து பேரரசர் ஜஹாங்கீர் அவர்கிட்ட அ ஒரு அனுமதி வாங்கிட்டு இருப்பாரு. நான் தொழிற்சாலைகள்லாம் இங்க அமைச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி. அவரும் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வந்து முகலாயர். அதாச்சும் நம்ம இந்தியாவ வந்து டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராட்டியர்கள் ஸோ இந்த மாரி நெறைய பேர் வந்து ஆண்டு தானே நம்ம வந்து இப்போ வந்து சுதந்திரம் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த வகையில அந்த டைம் முகலாயர் இருந்த பீரியட்ல பேரரசர் ஜஹாங்கீர் பத்தி படிச்சிருப்போம். ஸோ அவர் இருந்திருப்பாரு. அந்த டைம்ல தான் யாரு? சர் தாமஸ் ரோ வந்து அனுமதி வாங்கிட்டு இருப்பாரு. தொழிற்சாலைகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி. எந்த ஆண்டு? 1614 ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்டு. ஸோ அப்ப அனுமதி வாங்குனவரு தான். அடுத்து நம்ம இந்தியாவ என்னென்ன பண்ணலாம் ஆக்கிரமிச்சு அப்படின்னு சொல்லி பல வேலைகள வந்து ஆரம்பிச்சு, அ இப்ப வந்து நம்ம இந்த நிலையில இருக்கோம். 1947 சுதந்திரம் வாங்குறோம். வாங்குனதுக்கப்புறம் இப்ப நம்ம ஃப்ரீடமா ஆயிட்டோம். ஓகேங்களா? பிளாசி போருக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. பிளாசி போர் எப்ப நடந்திருக்கும்? தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. 1757ல தான் வந்து பிளாசி போர் வந்து நடந்திருக்கும். அந்த போர் நடந்த ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தான், அதாச்சு 1857ல என்ன ஆச்சு? நம்மளுக்கு பெருங்கலகம் அப்படின்றது ஒண்ணு நடந்திருக்கும் இல்லையா? அதாச்சு நம்ம
பெருங்கலகம் ஏற்படுறோம். 1857ல பெரும் புரட்சி, பெருங்கலகம் அப்படின்ற வார்த்தைகளால விவரிக்கிறோம். ஸோ அந்த 1857 நடந்த அந்த ஒரு பெருங்கலங்கத்துக்கு பின்னாடி ஒரு ஆங்கில பாராளுமன்றம் 1858ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்தியாவ ஆளும் அதிகாரத்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து டைரக்ட்டா என்ன பண்றாங்க, ஆங்கிலேய அரசுக்கு மாத்திருவாங்க. மாத்தி ஒரு சட்டம் இயற்றுவாங்க. எந்த ஆண்டு? 1858. ஓகேங்களா? புரிஞ்சுச்சுங்களா இந்த கான்செப்ட்டு? ஸோ டைரக்ட்டா அந்த அதிகாரம் ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்டுச்சு. ஸோ இந்திய பொருளாதார நிலைமைய முழுவதா வந்து மாற்ற முடியவில்லை அப்படின்றத குடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு யார் வந்தது? போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க. அதுக்கடுத்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. எந்தெந்த ஆண்டுன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஆங்கிலேயர் கால வரலாறு பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயர் காலத்துல ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வளர்ந்து வந்தது அப்படின்றத குடுத்துருக்காங்க. அப்போது கிராம பொருளாதாரமானது சுயசார்பு பொருளாதாரமாக இருந்துச்சு. ஆனா ஆங்கிலேய ஆட்சியின் போது தொழிற்சாலைகள் வளர அனுமதிக்கப்பட்டுச்சு அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கிராம பொருளாதாரமா இருந்துச்சு. சுயசார்பா அவங்களே வந்து உழைச்சு அவங்களே வந்து முன்னேறி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆங்கிலேய ஆட்சி வந்தப்ப தொழிற்சாலையெல்லாம் வந்துச்சு அப்படின்றத குடுத்துருக்காங்க. பொருளாதாரம் மற்றும் அமைப்பு ரீதியான இந்த மாற்றம் வந்து இந்திய பொருளாதார நிலை பின்தங்கிய நிலைக்கு தள்ளுச்சு. சிக்கல்கள் அனைத்தும் உடல் நலம், குடியிருப்பு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலன், உழைப்பாளர்கள், பொழுதுபோக்கு, குற்றங்கள், சமூக சீர்குலைவு ஆகியவற்றை சார்ந்ததாவே இருந்துச்சு. இந்த சிக்கல்கள் காரணமாக ஒழுங்குற அமைக்கப்பட சமூக பணிகள் முக்கியத்துவத்திற்கான தேவை உணரப்பட்டது அப்படின்றத குடுத்து இருக்காங்க. ஜஸ்ட் டேட்டா மாரி குடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல இருக்கிறதுனால நான் ஃபுல்லா படிச்சு காமிச்சேன். அடுத்து வந்து பார்க்கலாம். பிரிட்டன் நாடு இந்தியாவை காலனி ஆதிக்கத்தின் கீழ 700 ஆண்டுகளுக்கும் மேலாக சீரழித்து வந்தது அப்படின்றது குடுத்துருக்காங்க. நம்ம பிரிட்டன் இந்தியா வந்து நம்ம இந்தியாவ என்ன பண்ணாங்க? 200 ஆண்டுகளுக்கு மேல வந்து சீரழிச்சு வந்திருக்காங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. இத வந்து இந்த காலனி ஆதிக்க சிதைப்பின் அடிப்படையில பொருளாதார அறிஞர்கள், வல்லுநர்கள் எத்தனை கட்டங்களா பிரிக்கிறாங்க? 3 கட்டங்களா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வணிக மூலதன காலம், தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம் அப்படின்னு எத்தனை கட்டங்களாக பிரிக்கிறாங்க? 3 கட்டங்கள் அப்படின்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் வணிக மூலதன காலம் அப்படின்னு பார்க்குறோம். அதாச்சு 1757லேருந்து 1813 அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்த தான் வணிக மூலதன காலம் அப்படின்றாங்க. அந்த என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் போர் நடந்திருக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதிலிருந்து 1813. ஸோ முற்றுரிமையா வணிகம் வந்து செய்து லாபம் ஈட்டுவது அப்படின்றது கிழக்கிந்திய கம்பெனியுடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. அதாச்சும் மொத்தமா உரிமைய பெற்று அவங்களே வணிகம் செஞ்சு லாபம் ஈட்டுறது அப்படின்றது. இந்த காலத்துல இந்தியா வந்து ஒரு சுரண்டல் பிரதேசமா தான் இருந்துச்சு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 1750, 60 ஆண்டுல என்ன பண்ணாங்க, வங்காளமும் தென்னிந்தியாவும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அரசியல் நெருக்கடிக்கு உள்ளாச்சு. ஸோ அப்போ வந்து முற்றுரிமை வணிகம் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபுல்லாவே முற்றுரிமைனா அவங்களோட உரிமை மொத்தமே அவங்ககிட்டயே இருக்கும். அதுதான் முற்றுரிமை அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேட்டா தான். உபரிகளை இங்கிலாந்திற்கு கடத்துவதில இந்த நிர்வாகம் வந்து வெற்றி பெற்றுச்சு அப்படின்றாங்க. அதிகமா இங்க வந்து நல்ல வளங்கள் நம்ம இந்தியால இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டு, மொத்தமா வந்து என்ன பண்ணலாம்? சுரண்டி சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போய் இங்கிலாந்துக்கு கொண்டு போயிட்டு, அங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் டெவலப் பண்ண மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா வந்து உருவாக்கி, அந்த பொருட்கள மறுபடியும் இங்க கொண்டு வந்து, இங்கருந்து கொண்டு போன பொருட்கள அங்க போயிட்டு இன்னும் இது பண்ணி, மறுபடியும் இங்கே கொண்டு வந்து விப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு நடந்த ஒரு அநீதி அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு நிறுவன அலுவலர்கள் எல்லாமே நேர்மை இல்லாம, ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்றத இந்த இதுல தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தொழில் மூலதன காலம். இது வந்து எப்போ? 1813லேருந்து 1858 வரையிலான காலம் தொழில் மூலதன காலம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தொழில் பண்ணியிருப்பாங்க இந்த காலத்துல அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
13 இருந்து 1858 வரைக்கும் பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தையாக இந்தியா வந்து விளங்கியது. இந்த காலத்துல பிரிட்டிஷ் துணிமணிகளின் சந்தை, அத நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி. இங்கிருந்து பெறப்பட்ட அந்த மூலப்பொருட்கள், கச்சா பொருட்கள அங்க ஏற்றுமதி செஞ்சு, அங்க போயிட்டு முழுமை பெற்ற ஒரு பொருட்கள உருவாக்கி, அதையே கொண்டு வந்து இங்க அதிக விலையில விப்பாங்க, இறக்குமதி செஞ்சு. ஸோ, இது வந்து என்ன காலம்ன்றாங்க? தொழில் மூலதன காலமா இருக்கு. துணிமணிகளுடைய சந்தையா வந்து இந்தியாவ வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்திய பாரம்பரிய கைவினை பொருட்கள் வந்து எல்லாம் புறக்கணிக்க செஞ்சாங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். தொழில் மூலதனம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி என்ன காலம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் இது 2 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அது வந்து பாரம்பரிய கைவினை பொருட்கள்லாம் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க? ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து அ எ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டான ஒரு கண்ட்ரி அங்க. அங்க போய் மெஷின் மூலமா வந்து கைவினை பொருட்கள்லாம் தயாரிச்சு, அத இங்க வந்து கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க? நம்ம இந்திய பொருட்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? புறக்கணிச்சுருவாங்க அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி. நெக்ஸ்ட்டு நிதி மூலதன காலம் 3 19ஆம் நூற்றாண்டில் இறுதி ஆண்டுகளிலிருந்து விடுதலை அடைந்த காலம் வரை 3வது கட்டமான நிதி மூலதன காலம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னும்போது, அந்த உங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலிருந்து பார்த்தீங்களா, இறுதி காலத்திலிருந்து அதாச்சு 1890 அந்த மாரி இருக்க காலம் தான் இறுதி காலம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்திலிருந்து 1947 அதாச்சு சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இல்லையா? விடுதலை வாங்கியிருக்கோம் இல்லையா? அந்த காலகட்டத்த தான் என்ன காலமா சொல்றாங்க? நிதி மூலதன காலம் அப்படின்றத சொல்றாங்க. சாரி. இந்திய மூலதனத்த வந்து கொள்ளையடிச்சு, இந்தியாவில் இருப்பு பாதை, சாலை வசதிகள், அஞ்சலகத்துறை, பாசனம், ஐரோப்பிய வங்கி முறை, கல்வி ஆகிய குறிப்பிட்ட பகுதிகள்ல பெரிய அளவுல முதலீடு செஞ்சாங்க பிரிட்டன். ஸோ, இதனால நல்ல பயன் அ ச சாரி பலன்களும் வந்து விளைஞ்சிருக்கு. இதனால நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பயன். ஆமா. நமக்கு இப்ப ரயில்வே எல்லாம் வகுத்து குடுத்துருக்காங்க. ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம். ஸோ, அது நம்மளுக்கு ஒரு பலன் தான். அதேமாரி அஞ்சலகத்துறை நிறுவியிருக்காங்க. பாசனத்தில டெவலப் ஆயிருக்கு. ஸோ, ஐரோப்பிய வங்கி முறை, கல்வி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அவங்க பல தீமைகள் நமக்கு பண்ணியிருந்தாலும், சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இல்ல பெரிய டெவலப்மெண்ட் தான் நம்ம நாட்டுக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ, இது வந்து நிதி மூலதன காலம் அப்படின்றாங்க. பிரிட்டன் ரயில்வே கட்டமைப்பு கொள்கையானது கற்பனை செய்யப்பட முடியாத அளவுக்கு பொருளாதார பயனில்லா கொள்கை அப்படின்றதையும் குடுத்திருக்காங்க. இந்தியாவின் வரி செலுத்துவோர் இருப்பு பாதை நிர்மாணத்திற்கு நிதி செலுத்த கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அப்படின்றத குடுத்திருக்காங்க. 1858 அந்த ஆண்டு நம்ம ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்த முழுவதும் பிரிட்டிஷ் கிட்டயே ஒப்படைச்சுட்டாங்க அப்படின்றத குடுத்திருக்காங்க. இது 3 வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேஜ்லேருந்து ஜஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்றத அகைன் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு காலனித்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையே ஒரு நாடு மட்டும் ஆதிக்கம் செலுத்தும். இன்னொரு நாடு அடிமையா இருக்கும். இதுதான் காலனித்துவம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா அந்த மாரி ஒரு கசப்பான அனுபவத்த சந்திச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஆங்கிலேயர் காலத்துல யார் வந்து ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியரான யார் வந்து இந்தியாவுக்கு முதல்ல வந்தாங்க அப்படின்னா, வாஸ்கோட காமா அவர் தான் வந்திருப்பாரு. அவர் வந்து எந்த ஆண்டு வந்திருக்காங்க? 1498ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி கரெக்ட்டா இங்க வந்து வந்திருப்பாங்க. எந்த இடம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா கோழிக்கோடு அப்படின்ற இடம் வந்து வந்திருக்கும். அவர் வந்ததுலருந்து கடல் வாணிகத்துல இருந்து பெரிய மாற்றத்த வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்து எந்த ஆண்டு கோவாவுடன் வந்து போர்ச்சுகீசியம் செய்து வந்தாங்க? 1510. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து எந்த ஆண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, 1601. எந்த ஆண்டு சர் தாமஸ் ரோ வந்து இந்தியா வந்திருப்பாரு அப்படின்னா, 1614. யாரிடம் அவரு தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்றிருக்காரு அப்படின்னா, ஐ ஜஹாங்கீர். அந்த காலத்துல முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். பிளாசி போர் எந்த ஆண்டு நடைபெற்றிருக்கும்? அப்டின்னா 1757. பிளாசி போருக்கு நடந்த 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன சட்டம் அப்டின்னா, அ ஆங்கிலேய கிழக்கிந்திய ஆட்சி முடிவுக்கு வந்து ஆங்கிலேயர்கிட்ட டைரக்ட்டா அந்த ஆட்சி நடைபெறும் அப்டின்ற சட்டம் எந்த ஆண்டு? 1858ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணி பேரறிக்கை மூலமா இந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட நம்ம இந்திய நாட எத்தனை ஆண்டுகளா சீரழித்து வந்திருப்பாங்க? 200 ஆண்டு காலம்.
வரலாற்று பொருளியல் அறிஞர்கள் நம்ம இந்தியாவை எத்தனை கட்டங்களா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 கட்டங்களா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆ என்ன காலம்? ஃபர்ஸ்ட் வணிக மூலதன காலம், நிதி மூலதன காலம், தொழில் மூலதன காலம் அப்படின்னு சொல்லி 3 காலமா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வணிகம், 2வது தொழில் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நிதி. வணிக மூலதன காலமா எந்த குறிப்பிட்ட ஆண்டுகள குறிக்கிறாங்க? 1857லேருந்து 1813 வரைக்கும் வணிகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வணிக மூலதன காலம். இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முற்றிலுமே எல்லா வணிகமும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி, அதுல லாபம் ஈட்டுவது அவங்களுடைய முக்கிய இதுவா இருந்துச்சு. இந்தியாவ வந்து ஒரு சுரண்டல் பிரதேசமா இந்த காலத்துல வந்து ஆங்கிலேயர் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. உபரிகள வந்து இங்கிலாந்துக்கு கடத்துவத பெரிய வந்து நோக்கமா வந்து கொண்டு, அத வந்து வெற்றியும் பெற்றாங்க, இந்த வணிக மூலதன காலத்துல. அந்த காலத்துல நிறுவனர்கள் எல்லாமே ஊழல் நிறைந்தவர்களாகவும், நேர்மையற்றவர்களாகவும் இருந்தாங்க. அடுத்து தொழில் மூலதன காலம் 2வது காலம். அது எந்தெந்த ஆண்டுக்கு இடைப்பட்டது அப்டின்னா, 1813லேருந்து 1858. இதுதான் வந்து தொழில் மூலதன காலமா குறிப்பிடுறாங்க. இந்த காலத்துல இந்தியா துணிமணிகளுடைய சந்தையா வந்து விளங்குச்சு. கச்சா பொருட்கள அதாச்சும் மலிவு விலையில இங்கிருந்து கொண்டு போய், அத கொண்டு போய் முழுமையான ஒரு பொருளா மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா உருவாக்கி, இங்க கொண்டு வந்து மறுபடியும் இங்கேயே வித்த நிலைமை வந்து நம்ம இந்தியால நடைபெற்றுச்சு அப்படின்றத குடுத்திருக்காங்க. அடுத்து பாரம்பரிய கைவினைப் பொருட்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டுச்சு இந்த தொழில் மூலதன காலம். 2வது நிதி மூலதன காலம். நிதினாவே நம்மளுக்கு 3வது கட்டம் அப்படின்னு நமக்கு தெரியணும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் நம்ம விடுதலை அடைந்த இல்லையா? அது வரைக்கும் இருந்த காலம் வந்து நிதி மூலதன காலம் அப்படின்றத குறிப்பிட்டுட்டாங்க. இந்தியாலருந்தே மூலதனத்த கொள்ளையடிச்சு என்ன பண்ணியிருக்காங்க? இந்தியால இருப்பு பாதை வசதிகள், அஞ்சலகத்துறையெல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்ன்றத பார்த்தோம். இதெல்லாம் வந்து இருந்தாலும் ரயில்வே கட்டமைப்பு ஒரு பொருளாதார பயனில்லா கொள்கைன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ரயில்வே அமைச்சதுனால தான் ஈஸியா நம்மகிட்ட இருந்து பொருட்கள்லாம் எடுத்துட்டு போய் அங்க டிராவல் பண்ணி கொண்டு போய் ஈஸியா ஆயிருச்சு அவங்களுக்கு இன்னுமே. ஸோ அவங்களுக்கு நல்ல விஷயமா ஆயிருச்சு அதிகமா. 1858ஆம் ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது அரசியல் அதிகாரத்த என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ் அரசிடம் வந்து ஒப்படைச்சுட்டாங்க. அப்படின்றத இதுவரைக்கும் பார்த்து முடிச்சுட்டோம். அடுத்து இந்திய கைவினைப் பொருட்களுடைய நசிவு காலம். அது என்னென்ன பார்க்குறோம். இந்திய ஏற்றுமதியில கையால் நெய்யப்பட்ட பருத்தி, பட்டு ஆடைகள், காலிகோ துணிகள், அலங்கார பொருட்கள், மரச்சிற்பங்கள் இதுக்கெல்லாம் வந்து என்னதாச்சு? ஒரு பெரிய ஏற்றுமதி ஏற்பட்டு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. முதன்மையான இடம் பெற்றது இருந்தது கைவினைப் பொருட்கள். பாருங்க இந்த டயகிராம்ல அழகா குடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகா ஒரு பொம்மையெல்லாம் செஞ்சிருக்காங்க. நம்ம இந்தியர்கள் பாருங்க. ஆனாலும் இதெல்லாம் வந்து நசுக்கப்பட்டுச்சு. யாரால? ஆங்கிலேயர்களால. இந்த பாகுபாடான சுங்கவரி கொள்கை மூலமா அரசு வேணும்னே இந்த கைவினைப் பொருட்கள அழிச்சுட்டாங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது சுங்கவரியெல்லாம் அதிகமா ஏற்படுத்தும்போது, நம்ம இந்திய பொருட்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஆட்டோமேட்டிக்கா சுங்கவரியெல்லாம் உயர்த்தி, உயர்த்தி வெளியெல்லாம் கொண்டு போகாத மாரி நம்ம இந்திய பொருட்கள நசுக்கி விட்டாங்க கைவினைப் பொருட்கள். நவாப் ஆட்சியும் அரசர்கள் ஆட்சி காலம் முடிவுக்கு வந்தவுடன், இந்திய கைவினைப் பொருட்களை காப்பாற்ற எவரும் இல்லாத நிலை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய கைவினைப் பொருட்களால் இயந்திர தயாரிப்பு பொருட்களுடன் போட்டியிட முடியவில்லை. அவங்கலாம் வந்து இப்போ நம்மலாம் கையிலேயே வந்து செஞ்சுட்டு இருப்போம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க? மிஷின் வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆ ஸோ அதனால அவங்களோட நம்மளால போட்டி போட முடியல. இந்தியாவில் ரயில்வே அறிமுகமான பின் பிரிட்டிஷ் பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தை அதிகரித்தது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க பிரிட்டிஷ் அந்த ரயில்வே மூலமா எல்லா பொருட்களையும் ஈஸியா அங்கருந்து கொண்டு வரதுக்கு ஏதுவாச்சு. ஸோ நம்மளோட சந்தையா தான் நம்ம இந்தியாவ பார்த்துக்கிட்டாங்க. இந்திய நில உடைமை முறைகள். ஸோ நில உடைமை முறைகள் பார்த்தோன்னா 3 முறையா வந்து இதுவா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமையும் நிர்வகித்தலும் பற்றியது அப்படின்றத குடுத்திருக்காங்க. பின்வரும் விதங்கள்ல வேறுபடுது. நிலம் யாருக்கு சொந்தம்? நிலத்துல யார் அறுவடை செய்யலாம்? நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு யார் பொறுப்பானவர்கள்? இந்த 3 கேள்விகளுக்கு தான் நில உடைமை பற்றினது அப்படின்னு குடுத்திருக்காங்க. விடுதலைக்கு முன் 3 விதமான நில உடைமை முறைகள் வந்து இருந்துச்சு. அது என்னென்ன? ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி. ஸோ ஜமீன்தாரி முறைனா என்ன அப்படின்னா, ஜமீன்தாரி முறைய இன்னொரு பேர்ல சொல்றாங்க நிலச்சுவான்தார் முறை.
ஸோ காரன் வாலிஸ் பிரபு இருந்திருப்பாரு. அந்த காலகட்டம் 1893ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தான் நிரந்தர சொத்துரிமை சட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அத தான் வந்து ஜமீன்தாரி முறை அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க ஆங்கிலேய கம்பெனி. நிரந்தர சொத்துரிமை சட்டம். இந்த முறையில நில சுவாந்தார்கள், ஜமீன்தாரர்கள் நிலத்தினுடைய சொந்தக்காரர்களா வந்து அறிவிச்சிருப்பாங்க. அரசுக்கு அவங்க தான் வந்து நில வருவாய வந்து செலுத்தியிருப்பாங்க. வசூலிக்கப்பட்ட நில வருவாயில 11ல் 10 பங்கு அரசுக்கு செலுத்தப்படணும். மீத தொகைய வந்து ஜமீன்தாரர்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஜமீன்தாரி முறையில கிட்டத்தட்ட வசூலிக்கப்பட்ட ஒரு நில வருவாயில 11ல 10 பங்கு வந்து யார் வச்சு குடுத்துறணும். 10 பங்கு அரசாங்கத்துக்கு வழங்கிரணும். மீதி ஒரு பங்கு வந்து ஜமீன்தாரர்கள் வந்து வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து ஜமீன்தாரி முறை. அடுத்து மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை குடுத்திருக்காங்க பாருங்க. மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறைன்னா ஒண்ணும் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம மக்கள் குழு தான் நில சொந்தக்காரர்களா இருப்பாங்க. இருந்து நிர்வாகம் செலுத்துவாங்க. அந்த குழு தான் நிலத்த வந்து உழவர்களிடம் பிரித்து கொடுத்து, அவர்களிடம் வருவாய பெற்று அரசுக்கு செலுத்துவாங்க. நம்ம ஜமீன்தாரி முறையில என்ன பார்த்தோம்? நிலச்சுவாந்தார் அல்லது ஜமீன்தாரி வந்து அந்த நிலத்துக்கு உரிமையாளரா இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அரசுக்கு வந்து வரி வந்து கட்டணும். அப்படின்ற மாரி இது பண்ணியிருப்பாங்க. ஆனா, இங்க வந்து மகள்வாரி முறை, இனவாரி முறையில கிராம மக்கள் தான் வந்து ஒரு குழுவா இருந்து, சொந்தக்காரரா நிலத்துக்கு இருந்து, அவங்க தான் வந்து நிர்வாகம் செலுத்தி, உழவர்களிடம் வந்து அவங்க வந்து நிலத்த உழவர்களிடத்த விட்டு, அவங்க அந்த என்ன பண்ணுவாங்க? அந்த வருவாய வந்து பெற்று அரசுக்கு செலுத்துனாங்க. இது மொதல்ல எந்த இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க? மத்திய பிரதேசத்துக்கும், பஞ்சாபுக்கும் வந்து விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இத அறிமுகப்படுத்தின அப்புறம் எங்க ஃபர்ஸ்ட்ன்னா மத்திய பிரதேஷ், பஞ்சாப். இது ஞாபகம் வச்சுக்கணும். மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறைன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மகள்னா என்னோட இனம் அப்படின்றத மகள் தான்டா நீ என்னோட இனமடா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து மகள்வாரி முறைக்கு இன்னொரு பேரு இனவாரி முறை. இது எக்ஸாம்ல கேட்டா நம்ம புரியணும். நெக்ஸ்ட் ரயத்வாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை. முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த முறை. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரயத்வாரி முறை தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல அறிமுகம் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கெல்லாம் விரிவுபடுத்தி இருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முறையில நிலத்த வந்து சொந்தம் கொண்டாடும் உரிமை, நிலத்திற்கான கட்டுப்பாடும் சில உரிமையாளர்களிடம் தான் இருந்துச்சு. உழுபவருக்கும் உரிமையாளருக்கும் இடையே நேரடியான தொடர்பு வந்து இருந்துச்சு. விடுதலைக்கு முன்னர் இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது. அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாச்சு உரிமையாளர் அதாச்சு சொந்தம் கொண்டாடும் உரிமை, நிலத்திற்கான கட்டுப்பாடும் அவங்க கிட்டயே இருந்துச்சு. நில உரிமையாளர் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டயே இருந்துச்சு. அவங்க உழுபவர்கிட்ட விட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. வேளாண்மை பண்ணிட்டு, அத வந்து அரசாங்கத்துக்கு அவங்க குடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, உழுபவருக்கும் உரிமையாளருக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்றத குடுத்திருக்காங்க. இது வந்து குறைந்த அடக்குமுறை உடையதா இருந்துக்கு. அடுத்து, தொழில் காலனித்துவம் முக்கியத்துவம் அப்படின்றத குடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடலாம். முன்னாடி பேஜ் என்ன இருக்குன்ட்டு. நசிவு காலம். கைவினைப் பொருட்களின் நசிவு காலம் பார்த்தோம். எந்தெந்த பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா, பருத்தி, பட்டு ஆடைகள், அப்புறம் வந்து காலிக்கோ துணிகள், அலங்கார பொருட்கள், மரச்சிற்பங்கள். இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க? ஏற்றுமதி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? சுங்கவரி அதிகமா விதிச்சு என்ன பண்ணாங்க? கைவினைப் பொருட்கள்லாம் வந்து இந்த இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஆங்கிலேயர்கள் வந்து நசுக்கி அழிச்சாங்க அப்படின்ற மாரி குடுத்தாங்க. அப்புறம் யாருடைய ஆட்சிகள் வந்து காலம் முடிவுக்கு வந்த பிறகு, இந்திய கைவினைப் பொருட்கள காப்பாற்ற முடியாம போச்சு. நவாப் ஆட்சி, அரசர்கள் ஆட்சி எல்லாம் வந்து முடிவுக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு? இதெல்லாம் இன்னுமே டவுன் ஆயிருச்சு. அப்புறமா இயந்திர பொருட்களோடு எந்த பொருட்களால வந்து போட்டி போட முடியவில்லைன்னா, கைவினைப் பொருட்கள். அதனால போட்டி போட முடியவில்லை அப்படின்றத பார்த்தோம். ரயில்வே அறிமுகமான பின் இந்தியா வந்து ஒரு பிரிட்டிஷ் பொருட்களுக்கான என்னவா மாறிடுச்சு? சந்தையா மாறிடுச்சு. ஈஸியா வந்து துணிகள் அவங்க அவங்க கிட்ட இருந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து இங்க குவிச்சாங்க. குவிச்சு வாங்குங்க, வாங்குங்க அப்படின்ற மாரி சந்தை மாரி இங்க நம்ம இந்தியாவ நடத்துனாங்க அப்படின்ற மாரி குடுத்திருந்தாங்க. நில உடைமை முறைகள் எத்தனை முறைகள் இருக்குன்னு பார்த்தோம். 3 முறைகள் பார்த்தோம். என்னென்ன முறை? ஜமீன்தாரி அல்லது நிலச்சுவாந்தார் முறை,
அப்புறம் மகள்வாரி அல்லது இனவாரி முறை, அப்புறம் ரயத்வாரி அல்லது சொந்த சாகுபடி முறை. இது என்னென்ன முறைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நேம் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரயத்வாரி முறைன்னு இன்னொரு பெயர் என்ன அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ சொந்த சாகுபடி முறை அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜமீன்தாரி முறைய யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 1793ஆம் ஆண்டு காரன் வாலிஸ் பிரபு வந்து கொண்டு வந்திருப்பாரு. எந்த சட்டத்தின்படி அப்படின்னா, நிரந்தர சொத்துரிமை சட்டத்தின்படி. அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு தான், இந்த ஜமீன்தாரி முறைய வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தோம். ஜமீன்தாரி முறையில யார்கிட்ட அந்த நிலத்தின் உரிமை இருக்கும் அப்படின்னா, நிலச்சுவாந்தாரர்கள் அல்லது ஜமீன்தாரர்கள். அவங்க கிட்ட தான் இந்த நிலத்தினுடைய உரிமை இருக்கும். அரசுக்கு எவ்வளோ வந்து அவங்க செலுத்தப்பட வேண்டும் நில வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ல 10 பங்கு வந்து அரசுக்கு செலுத்தணும். மீதி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஜமீன்தார்கள் எடுத்துப்பாங்க, ஊதியமா எடுத்துப்பாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? மகள்வாரி முறைக்கு இன்னொரு பேர் என்ன? இனவாரி முறை. அது வந்து எந்தெந்த இதுல வந்து விரிவுபடுத்தினாங்க, முதலா அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மத்திய பிரதேசத்துலயும் பஞ்சாப்லயும் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. மகள்வாரி முறைனா மகள்வாரி மத்திய பிரதேசம். ஓகேவா? மத்திய பிரதேசம், அடுத்து பஞ்சாப். இது வந்து எப்படி யார் வந்து நிலத்தினுடைய சொந்தக்காரரா இருப்பாங்க அப்படின்னா, கிராம மக்களாலான ஒரு குழு அமைச்சு அவங்க தான் நிலத்தினுடைய சொந்தக்காரரா இருப்பாங்க. அதன் நிர்வாகமும் செய்வாங்க. ஓகேங்களா? இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழுவினர் தான் நிலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாதி பாதியா பிரிச்சு குடுத்து, உழவர்கிட்ட பிரிச்சு குடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்து வருவாய வாங்கி அரசுக்கு வந்து செலுத்திட்டு இருந்தாங்க. இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிராம மக்களால குழு தான் இந்த இது வந்து நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ரயத்வாரி முறை, அதனுடைய இன்னொரு பேரு சொந்த சாகுபடி முறை. இது முதல்ல எங்க அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல. அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க விரிவுபடுத்தினாங்க? மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம். ஃபர்ஸ்ட் எங்க அறிமுகப்படுத்தினாங்கன்றது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு. ஓகேங்களா? இந்த முறையில சொந்தம் கொண்டாடும் உரிமை வந்து யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில உரிமையாளரிடமே வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. உழுபவருக்கும் உரிமையாளருக்கும் இடையே வந்து நேரடியான ஒரு தொடர்பு இருந்துச்சு. இது வந்து குறைந்த அடக்குமுறை உடையது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கணும். ஸோ ரயத்வாரி முறை வந்து இப்போ பெஸ்ட்டான ஒரு முறை. அங்க வந்து அதிகமான அடக்குமுறை எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பேஜ் தொழில் காலனித்துவம் முதலாளித்துவம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். தொழில் மாறுதல் நிலை செயல்பாடு பொதுவாக 2 வகைகள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். 19ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர் தொழில் புரட்சிக்கு வித்திட்ட போதும் அவர்கள் லாபத்தை ஈட்டுவதையே வந்து முதன்மை குறிக்கோளாக கொண்டிருந்தாங்க. முன்னேறுவதில் இந்திய பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றுவதில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க. அவங்களுடைய லாபத்துக்கு தான் பார்த்தாங்களே கண்டி இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஆர்வமுமே இல்லாம இருந்தாங்க ஆங்கிலேயர்கள். ஓகேவா? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும் அதிக எண்ணிக்கையிலான தொழில் பூங்காக்களும் வந்து இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எத்தனை சணல் ஆலைகள் இருந்துச்சு? 36, 36, 194 பருத்தி ஆலைகள் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து தொழில் பூங்காக்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு எத்தனை மில்லியன் டன்களா உயர்ந்துச்சு அப்படின்னா 6 மில்லியன் டன்களா வந்து உயர்ந்துச்சு. இதெல்லாம் ஆங்கிலேயர் காலத்துல இப்படிலாம் இருந்தது அப்படின்றாங்க. 20ஆம் நூற்றாண்டில் தொழில் முன்னேற்றம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில சுதேசி இயக்கம் இந்தியாவில் தொழில் மயமாதலை ஊக்குவித்தது. சுதேசி இயக்கம் எப்போ? 1905ல. ஸோ நம்மளுடைய இதுவை நம்மளே பயன்படுத்திக்கலாம், நம்மளுடைய பொருட்களை நம்ம தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இயக்கம் கொண்டு வந்தா சுதேசி இயக்கம். எப்பன்னா 1905ஆம் ஆண்டு. இதுதான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா தொழில் மயமாதலை வந்து ஊக்குவிச்சுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த ஆண்டு வந்து முதல் உலக போர் வெடிச்சிருக்கும்? 1914ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய பழைய புதிய நிறுவனங்கள் வந்து நிலையான ஒரு வளர்ச்சியை தான் வந்து பராமரித்து வந்துச்சு. இந்த காலத்தில் 70க்கும் மேற்பட்ட பருத்தி ஆலைகள் இருந்துச்சு, 30க்கும் மேற்பட்ட சணல் ஆலைகள் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாச்சு உலகப்போருக்கு அப்புறம் இந்த இது. ஓகேங்களா? இந்த டேட்டெல்லாம் ஜஸ்ட் வந்து 70 உலகப்போருக்கு அப்புறம் எத்தனை இருந்துச்சு பருத்தி ஆலைகள் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் டேட்டா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 70, 30 சணல் ஆலைகள்லாம் 30. அப்புறம் நிலக்கரி உற்பத்தி வந்து 2 மடங்காச்சு. இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுக்கான அடித்தளம் வந்து அமைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயில் வந்து அமைச்சிருப்பாங்க இல்லையா? செயில் எந்த ஆண்டு? 1974 படிச்சிருப்போம் இல்லையா போன லெசன்ல.
அதுதான். ரயில்வே அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டுச்சு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகே. 1924 முதல் 1939ஆம் ஆண்டு காலகட்டத்தில பெரிய நிறுவனங்கள்லாம் உருவாச்சு அப்படின்றத குடுத்துருக்காங்க. இரும்பு எக்கு, பருத்தி நெசவாலைகள், சணல் தீப்பெட்டி, சர்க்கரை காகிதம், காகிதக்கூழ் இதெல்லாம் வந்து இந்த நிறுவனங்கள்லாம் வந்து நம்ம வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட தொழில்கள் விரிவடைய வழிவகுத்துச்சு அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் டேட்டா தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கிடையாது. இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலேய முதலீட்டாளர்கள் வந்து சாதகமான இந்திய புவியியல் காரணிகள பயன்படுத்தி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா, படிப்படியா சணலு, தேயிலை, காப்பி, அப்புறம் வந்து பருத்தி நெசவு, காகிதம், காகிதக்கூழ், சர்க்கரை போன்ற பல்வேறு தொழில்கள வந்து இந்தியாவுல உருவாக்குனாங்க. நம்ம அந்த அளவு வந்து வளம் வந்து நிறைந்த ஒரு நாடா வந்து இருந்திருக்கோம் அப்படின்றத நம்ம இதிலருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாரி அவங்க இந்த மாரி தொழிற்சாலைகள்லாம் உருவாக்கி, இந்திய தொழிலாளர்களுடைய உழைப்ப வந்து பெருமளவுல உறிஞ்சிருக்காங்க அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆங்கிலேயர் ஆதிக்கத்தால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத குடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் வந்து இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். திரும்ப வந்து குடுத்துருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்றத நீங்க வேணுன்ட்டா ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தோல்லையா என்னென்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்க. கைவினைப் பொருட்கள் அழிச்சிருக்காங்க. நம்மளுடைய தொழிலாளர்கள் அதிகமா வேலை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து கொண்டு போன மூலப்பொருட்கள எடுத்துட்டு போய் அங்க இது பண்ணி மறுபடியும் இங்கே கொண்டு வந்து அது ஒரு முழுமையான பொருளா மாத்தி வித்துருக்காங்க. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது பார்த்துக்கோங்க. தேவைன்னா புக் இருக்கவங்க இத எடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்க்கலாம். அதில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கிடையாது அந்த அளவுக்கு. அடுத்து பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டுக்கு முந்தைய முக்கிய தொழிற் கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத குடுத்துருக்காங்க. 1991ல தான் வந்து பெரிய சீர்திருத்தங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பொருளாதார சீர்திருத்தம்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? எல்பிஜி அப்படின்றது. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஆசியாவின் 3வது முக்கியமான பொருளாதாரம் வந்து இந்தியா அப்படின்றத குடுத்துருக்காங்க. அ அ ஏசியால வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல நம்ம இருக்கோம். ஜிடிபில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல 7வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம். உலக அளவுல பார்த்தீங்கன்னா, 7வது இடம். ஆசியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆசியாவிலேயே இந்தியா எத்தனையாவது இடம்னா 3வது இடத்துல நம்ம இருக்கோம். 70 ஆண்டு கால விடுதலை பெற்ற வாழ்க்கை வந்து இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய மாற்றத்த வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்றாங்க. இந்திய தொழிற் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஆண்டுகள் குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 1948, 56, 77, 80, 90, 91 இந்த மாரி ஒரு 6 தொழில் கொள்கைகள் வந்து இந்தியால போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டுகள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் தொழில் கொள்கை எப்போ ஃபர்ஸ்ட்னா 1948 அடுத்து 50 அந்த காலகட்டத்தில வரும். 60ல வந்து வராது. ஸோ 77 வரும். 80, 90, 91 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் குறிப்பா எத வந்து சார்ந்து இருக்குன்னா, தொழில் மயமாதல் தான் வந்து சார்ந்து இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. 1948 மற்றும் 56ஆம் ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்ட தொழில் கொள்கை வந்து, சிறிய, பெரிய அளவிலான நிறுவனங்கள முன்னேற்றுவதற்கான ஒரு அவசியத்த வந்து எடுத்து கூறியிருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1948ஆம் ஆண்டின் தொழில் கொள்கை தீர்மானம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இது எந்த ஆண்டு வந்து 1948ன்னு பார்த்தாச்சு. நாள் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 6. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிற்கொள்கை வந்து நாள் வந்து குடுத்துட்டு கூற்று காரணம்லயோ, இல்ல ஆப்ஷன்லயோ கூட எந்த ஆண்டுன்னு குடுத்துருவாங்க. நமக்கு தெரியும் முதல் தொழிற்கொள்கை. நாள் வந்து பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி. ஏப்ரல் 6. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவுல கலப்பு பொருளாதாரத்த வந்து அறிமுகப்படுத்துறது தான் இதனுடைய முக்கிய நோக்கமா வந்து இருந்துச்சு அப்படின்னு குடுத்துருக்காங்க. தொழிற்கொள்கைகள் பார்த்துக்கோங்க. 1948 மைய அரசினுடைய முற்றுரிமை வந்து என்னென்ன இருந்துச்சு? மைய அரசு எதுக்கெல்லாம் உரிமை கொண்டாடுனாங்க? எந்தெந்த துறைக்குன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரயில்வே துறை, ராணுவ தளவாடங்கள், அணு ஆற்றல், தபால் துறை போன்றவை இந்திய அரசின் முற்றுரிமையின் கீழ செயல்படும் அப்படின்றத குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசினுடைய முற்றுரிமை கீழ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வளங்களான நிலக்கரி, எஃகு, விமான உதிரி பாகங்கள் தயாரிப்பு, வாகன உற்பத்தி, கம்பி இல்லாத தொடர்பு சாதனங்கள், எண்ணெய் வளங்கள் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசினுடைய முற்றுரிமையின் கீழ செயல்பட்டுச்சு. ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் அமைப்புகள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்காண் 2ல் உள்ளடங்காத ஏனைய தொழில்கள் வந்து தனியார் அமைப்புகள் மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் ஈடுபடலாம் அப்படின்ற மாரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மைய அரசின் கீழ என்னென்ன இருந்துச்சு? இம்பார்ட்டன்ட்டான ரயில்வே, ராணுவம், அணு ஆற்றல், தபால் துறையெல்லாம் வந்து மைய அரசின் கிட்ட இருந்துச்சு. மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃகு, அப்புறமா இயற்கை வளங்கள் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளங்கள், வாகன உற்பத்தி தொடர்பான கம்பி இல்லா சாதனங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
மாநில அரசுகிட்ட இருந்துச்சு, நம்மகிட்ட இருந்துச்சு. ஒழுங்குபடுத்தாத தனியார் அமைப்புகள் கிட்ட இந்த 2த்துல சொல்லாத ஏனைய தொழில்கள்லாம் வந்து அங்கங்க தனியார் நிறுவனங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்போ 1948ஆம் ஆண்டு தொழிற்கொள்கையின் போது. இந்திய தொழில்கள் 4 வகைகளா பிரிச்சாங்க. அது என்னென்னன்னா பொதுத்துறையும் தனியார் துறையும், கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார் துறையும் கூட்டுறவு நிறுவனங்களும் சொல்லிட்டு 4 வகைகளா அப்போ பிரிச்சிருந்தாங்க. இந்த கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, குடிசை தொழில்களையும், சிறிய அளவிலான தொழில்களையும் வந்து பாதுகாக்க முயற்சி மேற்கொண்டுச்சு அப்படின்னு இருக்காங்க. இருப்பு பாதைகள், இரும்பு தாது இதெல்லாம் வந்து யார்கிட்ட இருந்துச்சு? மத்திய அரசுகிட்ட இருந்துச்சு. ம், கனிம வளங்களுக்கான சிறப்பு உரிமையியல் உரிமையில் மாநில அரசுகளும், மத்திய அரசுகளும் முழு உரிமை பெற்று இருந்துச்சு. ஆனால், இப்போது நிலைமை வந்து மாறிக்கிட்டு வருது அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஏன்னா, இப்ப எல்லாமே வந்து தனியார் மயமா ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நிலைமை வந்து மாறிடுச்சு. இந்திய அரசு பிற நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டின் முக்கியத்துவத்த ஊக்குவித்தாலும், அதன் முழு கட்டுப்பாடு இந்தியர்களின் கரங்களிலே இருக்க வேண்டும் அப்படின்ற முடிவு செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது தொழில் கொள்கை 1956ல வந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். இது மஹலனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ 2வது தொழில் கொள்கை யாரினுடைய வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுச்சு? மஹலனோபிஸ். இது நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறையின் முக்கியத்துவத்தை வந்து உணர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கனரக தொழிற்சாலைகளை வந்து உருவாக்கணும் அப்படின்னு எந்த தொழிற்கொள்கை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் வந்து 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தான் வந்து போடணும். நம்ம முதல் தொழிற்கொள்கையை வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? 17 தொழில்கள் இந்த தொழிற்கொள்கையில 17 தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தொழில்கள் அப்படி கொடுத்துருக்காங்க? ரயில்வே, வான்வழி, ராணுவம், வெடிமருந்துகள், இரும்பு எஃகு, அணு ஆற்றல் இதெல்லாம் வந்து 17 தொழில்கள்ல வரும். 12 தொழில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கு என்னென்ன சொந்தமானது அப்படின்றது குடுத்துருக்காங்க. இது வந்து இந்த தொழில்களுக்கு தனியார் துறையும் வந்து துணையா இருக்கும் அப்படின்ற மாரி 17, 12 அப்படின்ற தொழில்கள். 3வது பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, மேற்காண் தொழில்கள் தவிர்த்து ஏனைய தொழில்கள் வந்து தனியார் துறையோ, அரசு துறையோ வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படுத்த தடையில்லாம இருந்துச்சு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொழில் கொள்கையை பொறுத்தவரைக்கும் யார் வந்து கொண்டு வந்தாங்க? மகளனோபிஸினுடைய வளர்ச்சி அடிப்படையின் மூலமா கொண்டு வந்தது தான் இந்த 2ஆம் தொழில் கொள்கை. அதே மாரியே வந்து கனரக தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளித்த தொழில் கொள்கை எது அப்படின்னு கேட்டாலும், இந்த 1956 தொழில் கொள்கை தான். அப்புறம் வந்து 3 வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க. 17 தொழில்கள், 12 தொழில்கள், 3வது பிரிவுன்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கோங்க. இந்த 2வது தொழில் கொள்கை அதாவது 1956ஆம் ஆண்டு தொழில் கொள்கை வந்து பொதுத்துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே சமயத்துல தனியார் துறையையும் நியாயமான முறையில் வழி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி அரசாங்கம் வந்து குடிசை தொழில்களையும், சிறு தொழில்களையும் ஊக்குவித்து நேரடி மானியம் வந்து அளிச்சாங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. வட்டார வேற்றுமையை குறிக்க இந்த தொழில் கொள்கை வந்து வலியுறுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 1991 தொழில் கொள்கை தீர்மானம். புதிய பொருளாதார கொள்கையின் முக்கிய நோக்கமானது இந்திய பொருளாதாரத்தை வந்து உலகமயமாக்கணும். உலகமயமாக்கல் மூலம் அங்காடியை திறந்து விடுதல் ஆகும். அதாச்சு நமக்குள்ளவே இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த 1991 பொருளாதார சீர்திருத்தம் ரொம்ப முக்கியம். இந்த சீர்திருத்தத்துல தான் உலகமயமாக்கல் அதாச்சு நம்ம அங்காடியை உலகமயமாக்கல் லெவல்ல நம்ம விரிவுபடுத்தியிருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எல்பிஜி அப்படின்னு படிச்சிருப்போம். லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். அது வந்து இந்த தொழிற்கொள்கை மூலமா தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதன் மூலம் இந்திய அங்காடிக்கு ஒரு புதிய திசையை வழங்குவதாகும். அப்படின்னா என்ன? ஒன்றும் கிடையாது. வேர்ல்டு லெவல்ல வந்து நம்ம பொருட்களை இது பண்றோம். அதே மாதிரி அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து அவங்களுடைய உற்பத்தியை பெருக்கி அவங்க மேம்படுறாங்க. அதுதான் இந்த தொழிற்கொள்கை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பேசப்படுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த தொழிற்கொள்கை தான் வந்து பணவீக்கத்தை குறைச்சு அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகரிப்பதிலும் அதிக கவனம் வந்து செலுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் வெளிநாட்டுல இருந்து முதலீடு பண்றாங்க இல்லையா? அதுதான் அந்நிய செலாவணி. அவங்களுடைய பணம்லாம் நம்ம கையிருப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம பொருளாதாரம் உயரும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் அலோவ் பண்ணோம். அவங்க வந்து நிறைய சலுகைகளும் கொடுக்கும். அதன் மூலமா அவங்க வந்து இங்க டெவலப் ஆகி
என்ன பண்ணுவாங்க, நமக்கும் அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. இந்தியால வந்து நம்ம இது பண்றோம், ஒரு தொழில் பண்றோம் அப்டின்னா, இப்ப நம்ம வந்து ரெண்ட் எடுக்கிறோம் இல்லையா? அந்த மாரி நமக்கு வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அவங்க என்ன பண்ணுவாங்க, தொழில் தொடங்கி நமக்கும் லாபம் வரும். அதனால அவங்களுக்கும் லாபம் பெறுவாங்க. சரி 2 பேருமே வந்து முன்னேற்றம் அடைவது. அதுதான் இந்த கான்செப்ட். அடுத்து பசுமை புரட்சி. பசுமை புரட்சி அப்படின்னா, வேளாண் துறையில தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு திருப்பு முனையாக அமைந்தது தான் வந்து பசுமை புரட்சி. பசுமை புரட்சி அப்படின்றத அவர் தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் இந்த டயகிராம்ல குடுத்துருக்காங்க பாருங்க. அவர்தான். ஸோ 1960, 61ஆம் ஆண்டுல தான் வந்து இந்த பசுமை புரட்சிய வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாச்சு வேளாண் துறையில தொழில்நுட்பத்தெல்லாம் வந்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க, மாற்றத்தை ஏற்படுத்தி, இந்த புதிய இந்த முக்கியமான நெல் வகைகள், அரிசி, கோதுமை எல்லாம் வந்து அதிக அளவுல பன்மடங்குல உணவு தானியங்கள பெருக்கறது தான் இந்த பசுமை புரட்சி நோக்கம். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? என்ன பசுமை புரட்சினா என்னன்ட்டு? 1960, 61ல 7 மாவட்டங்கள்ல வழிநடத்தும் திட்டம் மூலமா புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில பயன்படுத்தும் முயற்சி வந்து எடுக்கப்பட்டது. எந்த ஆண்டு? 1960, 61ல எத்தனை மாவட்டங்கள்? 7 மாவட்டங்கள்ல என்ன பண்றாங்க? வழி நடத்தும் திட்டம். அந்த திட்டத்தின் மூலமா புதிய தொழில்நுட்பத்த வந்து கொண்டு வராங்க. எதுல? வேளாண் துறையில. இது அதிக விளைச்சல் தரும் விதை ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் ஆகும். ஸோ விதைகளை உற்பத்தி செய்யணும். அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்றது தான். அதான் ஹை ஹீல்ட் வெரைட்டீஸ் ப்ராஜெக்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த HYVP அப்படின்றத குடுத்துருக்காங்க. தெரியாதவங்க சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பசுமை புரட்சியினுடைய சாதனைகள் என்னென்ன? புதுமையான யுக்திகளின் பெரிய சாதனை வந்து பார்த்தீங்கன்னா, முதன்மை பயிர்களான கோதுமை நெல். ஃபாஸ்ட்டா போறதுனால ப்ரொனன்சியேஷன் அப்படி வருது. கோதுமை, நெல் ஆகியவற்றின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் செகண்ட் விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம் இதெல்லாம் வந்து பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் வந்து கொடுத்துச்சு. அடுத்து இப்புது யுக்தி வந்து வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்கள் எது சொல்லுவோம்? கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள், உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் உற்பத்தியை வந்து அதிகரிக்க உதவுச்சு. அதுக்கப்புறம் சிறந்த விதைகள் மூலமா அனைத்து பயிர்களுடைய உற்பத்தி திறனும் அதிகரிச்சுச்சு. அதே மாதிரி வேளாண்மைக்கு தேவையான கருவிகள், டிராக்டர், இயந்திரங்கள், கதிரடிப்பான்கள், நீர் ஏற்றும் இயந்திரங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அதிக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குனாங்க. இதனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துச்சு. இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா மாரி குடுத்துருக்காங்க. வேதி உரங்கள பயன்படுத்துறதுனால, ஆ என்ன பண்றாங்க, உழைப்பிற்கான தேவை வந்து அதிகரிச்சுச்சு குடுத்துருக்காங்க. வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் மூலமா நிதி ஆதாரங்கள்லாம் வந்து வழங்குனாங்க. இந்த வங்கிகள் வந்து விவசாயிகளுக்கு எளிமையான முறைகள்ல கடன்கள வழங்குனாங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது பசுமை புரட்சி என புதிய வேளாண்மை உத்தி பல்வேறு பெயர்கள்ல வந்து அழைக்கிறாங்க. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. புதிய வேளாண்மை தொழில்நுட்பம் அப்படின்னாலும், விதை உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அப்படின்னாலும், பசுமை புரட்சி அப்படின்னாலும் எல்லாமே வந்து ஒண்ணுதான். இப்போ பசுமை புரட்சி அப்படின்றத வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி தான் வந்து பசுமை புரட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான். இப்போ வெண்மை புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெண்மை புரட்சினா பால். இதே வந்து நீல புரட்சினா மீன். ஏன்னா நீலமா கடல் நீலமா தானே இருக்கு. ஸோ நீல புரட்சி அப்படின்னா மீன். மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். அடுத்து வந்து தங்க புரட்சி அப்படின்னா வந்து பழங்கள், ஆப்பிள் இதெல்லாம் வந்து தங்கம் போல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு புரட்சினா பெட்ரோலியம். பெட்ரோல் வந்து கருப்பா தான் இருக்கு. கருப்பு இதுலேருந்து தான் எடுக்குறாங்க. ஸோ கருப்பு புரட்சி. வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி மாரி இல்ல. வெள்ளையா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வெண்மை புரட்சினா நமக்கு ஃபர்ஸ்ட்டு குழந்தையா இருந்தப்போ பால் தான் குடிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெண்மையா நம்ம பார்த்தது எதுனா பால் தான். அதுக்கப்புறமா தான் முட்டையெல்லாம். ஸோ வெள்ளி புரட்சினா தான் முட்டை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வட்டமா இருக்கு இல்லையா? அத வச்சு வச்சிருக்காங்க. சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி மற்றும் தக்காளி. இறைச்சி கட் பண்ணும்போது அது வந்து சிகப்பா தான் இருக்கும். தக்காளியும் சிகப்பு. ஸோ சிகப்பு புரட்சின்னு வச்சிருக்காங்க. சாம்பல் புரட்சினா உரங்கள். உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேக்ஸிமம் சாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சாம்பல தான் உரமா வந்து அந்த காலத்துல பயன்படுத்திட்டு இருப்போம். அடுப்புலாம் எரிய வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சாம்பல்லாம் வந்து நெறைய கிடைக்கும். அத தான் எடுத்து போய் நிலத்தெல்லாம் நெறைய போடுவாங்க. ஓகேங்களா? அது சாம்பல் புரட்சினா உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா இறால். இளஞ்சிவப்பு லைட்டு ரெட்டா இருக்கும். என்ன இறால் பார்த்துருக்கீங்களா? இறால் வந்து நெறைய பேரு
பார்த்துருக்க சான்சஸ் இருக்கு. பிரான் அப்படி சொல்லுவோம்ல, சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து நெறைய பேர் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நான்லாம் சாப்பிட்டுருக்கேன். அது வந்து பார்க்க இளஞ்சிவப்பு நிறத்தில இருக்கும். ஸோ அது இறால் புரட்சி. அடுத்து பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சினா தோல் பொருட்கள் அப்படின்றது தான் பழுப்பு புரட்சி அப்படின்றது வரும். தோல்லாம் மேக்ஸிமம் லெதர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பழுப்பு நிறத்தில தானே இருக்கும். ஸோ அது வந்து பழுப்பு புரட்சி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து வானவில் புரட்சின்ற பேர்ல குடுத்துருக்காங்க. பசுமை புரட்சியினுடைய பலவீனங்கள் என்னன்னு குடுத்துருக்காங்க. பருவமழைகளை நம்பி இருக்கும் நிலைமை வந்து இன்னுமே மாறல. என்னதான் பசுமை புரட்சியில நெறைய தொழில்நுட்பம், உயர் ரக விதைகள் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாலும், இந்த பருவமழைகள் நம்பி இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து இன்னுமே மாறல. வேளாண்மையில இன்று வரையுமே வந்து நிச்சயமற்ற தன்மை தான் வந்து இருக்கு அப்படின்றத குடுத்துருக்காங்க. அதே மாரி விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தண்ணீர் ஆகியவற்றுக்காக பேரளவு மூலதனம் வந்து தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூலதனம் அதிகமா தேவைப்படுது. சிறு, குறு விவசாயிகளுக்கு இடையேயான வருமான இடைவெளி வந்து அதிகரிச்சுச்சு. நீர்ப்பாசனத்தையும், மழைப்பொழிவையும் நம்பி நம்பி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இடையே ஏற்றத்தாழ்வு வந்து அதிகரிச்சுச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்ப பெரிய நிலம் வச்சிருக்கவங்க, அதாச்சும் அதை விட சின்னதா, அதை விட இன்னும் கொஞ்சமா நிலம் தான் வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கிடையே வேறுபாடு ஏற்பட்டுச்சு. ஏன்னா, அவங்கலாம் ஹை யீல்டு வெரைட்டீஸ்லாம் அதான் பசுமை புரட்சியின் மூலமா அந்த இது பண்ணிட்டுருப்பாங்க. சிறிய விவசாயிகளுக்குலாம் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, அது மாரி கிடைக்காது இல்லையா? அவங்க தொழில்நுட்பத்திலயும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ, அதனால வேறுபாடெல்லாம் ஏற்பட்டுச்சு. பண்ணைகள் இயந்திரமயமாக்கப்பட்டதால பஞ்சாப், ஹரியானாவின் சில பகுதிகளை தவிர, பிற கிராமங்களில் வேளாண் தொழிலாளர்களிடையே வேலையின்மை வந்து அதிகரிச்சுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாச்சும் பஞ்சாப், ஹரியானா அப்படின்ற சில பகுதிகள தவிர, மத்த இதுலலாம் என்ன ஆச்சு? வேலையின்மை வந்து அதிகரிச்சுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அதிகமா தொழில்நுட்பம் பயன்படுத்துறாங்க. இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துறதுனால வேலையாட்களுக்கு வேலை இல்லாம போச்சு. அடுத்து வந்து அதிக ரசாயன பயன்பாடு, கனிம பொருட்கள், மண் வளத்த வந்து குறைச்சிருச்சு. மனித ஆரோக்கியத்த வந்து கெடுக்குது. தற்போது இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்படுகிறது. மண் வளத்த குறைச்சுச்சு, மனித ஆரோக்கியத்தையும் கெடுத்துச்சு. ஏன்னா, இப்ப நம்ம அதிகமா வேதி உரங்கள்லாம் யூஸ் பண்றோம். அந்த கனிம பொருட்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்கு நல்லதான்னா கிடையாது. அந்த காலத்துல யூஸ் பண்ண மாரி, ஆ நம்மளுக்கு இப்ப வந்து நம்ம எந்த காய்கறியுமே வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்னு நெனைக்கிறோம். ஆனா, அதுல எவ்வளோ உரங்கள் போட்டாங்க, எவ்வளோ மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள் போடுறாங்க, அது எவ்வளோ நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம யாருக்கும் வந்து நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. நெக்ஸ்ட் 2வது பசுமை புரட்சி குடுத்துருக்காங்க பாருங்க. அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு 2வது பசுமை புரட்சிய செயல்படுத்துனாங்க. இது முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 2006, 2007ல 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்திய 2020ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 400 மில்லியன் டன்களாக உயர்த்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் 2வது பசுமை புரட்சியின் நோக்கம் என்னன்னா, 2020க்குள்ள 400 மில்லியன் டன்னா உணவுப் பொருட்கள உற்பத்தி பண்ணணும் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இது ஒரு டேட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு. அடுத்த 15 ஆண்டுல 5% 6% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. வேளாண்மையினுடைய வளர்ச்சி விகிதத்த எத்தனை 5லிருந்து 6ஆ கொண்டு வராங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க பாருங்க. 2ஆம் பசுமை புரட்சியினுடைய தேவைகள் என்ன? ஒரு ஏக்கருக்கு உற்பத்திய 2 மடங்கா தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை வந்து அறிமுகம் செய்தல். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டேட்டா இல்ல. நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பசுமை புரட்சி ஃபர்ஸ்ட் எதுக்காக பண்ணாங்க? 2வது எதுக்காக பண்ணாங்க? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ரிவிஷன் டைம்ல இன்னொரு டைம் பார்க்க போறோம். அடுத்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை வந்து சந்தைப்படுத்த தனியார் துறையில பங்களிப்பு உறுதி செய்யறது, பாசன வசதிகளை வந்து துரிதிப்படுத்துதல், நீர் ஆதாரங்களை நிர்வகிக்கிறது, இதெல்லாம் வந்து அரசு வந்து எடுக்கணும். அப்புறம் நதிநீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறையுள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்யணும். இதெல்லாம் வந்து 2வது பசுமை புரட்சியினுடைய தேவைகளா இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு சின்ன ரிவிஷன் வந்து பார்க்கலாம். இது என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத. நமக்கு வந்து மொத்தம் எத்தனை தொழிற்கொள்கைகள் போட்டாங்க அப்படின்னு இதுல இருந்து பார்க்கணும். ஆசியா வந்து இந்தியாவின் பொருளாதாரத்துல எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 3வது இடம். நமக்கு தொழிற்கொள்கைலாம் வந்து போட்டிருக்காங்க. முதல் தொழிற்கொள்கை போடப்பட்ட ஆண்டு எப்பன்னா 1948ஆம் ஆண்டு. மொத்தம் எத்தனைன்னா 6 ஆண்டுகள் குடுத்திருப்பாங்க. என்னென்ன 1948, 1956, 1977, 1980, 1990, 1991. ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் குறிப்பாக எதை சார்ந்தது அப்படின்னா, தொழில் மயமாதலை சார்ந்துள்ளது.
1948 மற்றும் 56 ஆண்டுகள்ல ஏற்படுத்தப்பட்ட தொழிற்கொள்கை தீர்மானங்கள்லாம் வந்து எதுக்கு முன்னேற்றம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, சிறிய, பெரிய அளவிலான நிறுவனங்கள முன்னேற்றத்துக்கு ஒரு ஒரு நோக்கமா வந்து இது பண்ணாங்க அப்படின்னு குடுத்திருந்தாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? எந்த ஆண்டு முதல் தொழில் கொள்கை ஏற்படுத்தப்பட்டது? எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6, 1948ஆம் ஆண்டு. இந்த தொழில் கொள்கையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்? இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்த அறிமுகப்படுத்துறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய தொழிற்கொள்கை எது? 1948ஆம் ஆண்டு முதலாம் தொழில் கொள்கை. அடுத்து மைய அரசின் முற்றுரிமையின் கீழே என்னென்ன துறைகள்லாம் இருந்துச்சு? முதல் தொழில் கொள்கையில ரயில்வே, ராணுவம், அணு ஆற்றல், தபால் துறை இதெல்லாம் வந்து மைய அரசு. மாநில அரசு கீழே வளங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத குடுத்திருந்தாங்க நம்ம பார்த்தோம். இந்திய தொழில்களை எத்தனை வகைகளா பிரிச்சிருந்தாங்க? 4 வகைகள் என்னென்ன அப்படின்னா, பொதுத்துறை அதாச்சும் மூலத் தொழில்கள், பொதுத்துறையும், தனியார் துறையும், அப்புறம் கட்டுப்படுத்தப்பட்ட தனியார் துறை, தனியார் துறையும் கூட்டுறவு நிறுவனங்களும் அப்படின்றத பார்த்தோம். 2வது தொழில் கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1956. இது வந்து யாருடைய வளர்ச்சி மாதிரியின் கீழ் அடிப்படையில செயல்படுத்தப்பட்டது, அமைக்கப்பட்டது கேட்டாங்கன்னா மஹலனோபிஸ். நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தின தொழிற்கொள்கை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கனரக தொழிற்சாலை அப்படின்னு கேட்டாவே 2வது தொழில் கொள்கை 1956. இந்த தொழிற்கொள்கையில எத்தனை வகைகளா தொழில்கள பிரிச்சாங்க அப்படின்னா, 3 வகைகள். என்னென்ன அப்படின்னா 17 தொழில்கள், 12 தொழில்கள், அப்புறம் 3வது பிரிவு அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. 17 தொழில்கள் என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்னா, ரயில்வே, வான்வழி, ராணுவம், அப்புறம் தளவாடங்கள் அதாச்சும் ராணுவ தளவாடங்கள், வெடிமருந்துகள், இரும்பு எஃகு, அணு ஆற்றல் போன்றதெல்லாம் வந்து அடங்கும். 12 தொழில்கள்ல என்னென்னலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கு சொந்தமாக கொண்டிருக்கும் தொழில்கள வந்து 12 தொழில்களா வகைப்படுத்தியிருக்காங்க. 3வது பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, மேற்காண் தொழில்கள்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தவிர்த்து, தனியார் துறையோ, அரசு துறையோ என்ன பண்ணலாம், வளர்ச்சியை நோக்கமா கொண்டு செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2வது அதாச்சும் 1956ஆம் ஆண்டு தொழில்துறை தீர்மான கொள்கை வந்து பொதுத்துறைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதே டைம்ல தனியார் துறையும் என்ன பண்ணாங்க, நியாயமான முறையில் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம். வட்டார வேற்றுமையை குறைக்க பயன்படுத்தப்பட்ட தொழில் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2வது தொழில் கொள்கை. அதுக்கப்புறம் 1991ஆம் ஆண்டு என்ன கொள்கை வந்து கொண்டு வந்தாங்க? புதிய பொருளாதார கொள்கை அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதனுடைய முக்கிய நோக்கமா என்ன இருந்துச்சு? இந்திய பொருளாதாரத்த உலகமயமாக மாற்ற அங்காடியை திறந்து விடுறதுக்கான நோக்கம் தான் இதனுடைய முக்கிய நோக்கம். பசுமை புரட்சியின் தந்தை என்று குறிப்பிடப்படுபவர் யாருன்னா, எம்.எஸ். சுவாமிநாதன். அப்படின்னா என்ன? பசுமை புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, வேளாண் துறையில தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்புமுனையா இது பண்றது தான் வந்து பசுமை புரட்சி. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா, 1960, 61 அப்படின்னு போடணும். 60 இருந்தாலும் போடலாம், 61 போடணும். இப்போ 1960, 61ல எத்தனை மாவட்டங்கள்ல வழிநடத்தும் திட்டம் அப்படின்றது ஒரு புதிய திட்டத்த வந்து கொண்டு வந்தாங்க. 7 மாவட்டங்கள்ல. ஸோ இது எதுக்கான திட்டம் அப்படின்னா, வேளாண் துறையில தொழில்நுட்பத்த பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இந்த வழிநடத்தும் திட்டம். அதிக விளைச்சல் தரும் விதை ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் எது அப்படின்னா, இந்த பசுமை புரட்சி வழிநடத்தும் திட்டம். HYVP அப்படின்னா ஹை ஹீல்ட் வெரைட்டிஸ் ப்ராஜெக்ட். அடுத்து பசுமை புரட்சியினுடைய சாதனைகள் அப்படின்னா எந்தெந்த இதுக்கு வந்து பன்மடங்கா பெருகுச்சு முக்கிய பயிர்கள் அப்படின்னா, கோதுமை, நெல்லு. அடுத்து கோதுமை, நெல்லு தவிர வேற எந்தெந்த இதுக்கு பண்ணாங்க? மக்காச்சோளம், சோளம் ஆகிய அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. அடுத்து வணிக பயிர்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க? வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்கள் அப்படின்னு எந்தெந்த பயிர்கள சொல்றோம்? கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அந்த மாரி வணிக பயிர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த பசுமை புரட்சியின் விளைவா என்னென்னலாம் நம்மளுக்கு கருவிகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க புதுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர்கள், இயந்திரங்கள், நீர் ஏற்றும் இயந்திரங்கள், கதிர் அடிப்பான்கள்லாம் யூஸ் பண்ணி எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க.
பசுமை புரட்சியின் வேறு பெயர்கள் என்னென்ன? புதிய வேளாண் தொழில்நுட்பம் அப்படின்னாலும், விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அப்படின்னாலும் என்ன குறிக்குது அப்படின்னா, பசுமை புரட்சியினுடைய வேறு பெயர்கள். ஓகே. பசுமை புரட்சி அப்படின்னா என்ன சொல்றோம்? வேளாண்மை. அதாச்சும் உணவு தானிய உற்பத்திய தான் பசுமை புரட்சி அப்படின்றோம். இதே வெண்மை புரட்சி அப்படின்னா என்ன? பால். நீல புரட்சினா மீன். மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். தங்க புரட்சி பழங்கள், ஆப்பிள். கருப்பு புரட்சினா பெட்ரோலியம். வெள்ளி புரட்சினா முட்டை. வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. சிவப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி, தக்காளி. சாம்பல் புரட்சினா உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா இறால். பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல் பொருட்கள். பசுமை புரட்சியின் பலவீனங்கள என்ன பார்த்தோம்? பருவமழைகள இன்னுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அ இயந்திரமயமாக்கப்பட்டதால என்னென்ன ஆச்சு? நம்மளுக்கு பஞ்சாப், ஹரியானாவின் சில பகுதிகள் தவிர மத்த இடத்துல வேலையின்மைலாம் அதிகமா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். மண் வளத்த வந்து குறைச்சு மனித ஆரோக்கியத்தை வந்து கெடுக்குது அப்படின்றத பார்த்தோம். இதெல்லாம் வந்து பசுமை புரட்சியினுடைய மைனஸு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2வது பசுமை புரட்சி எப்போ வந்து செயல்படுத்தியிருப்பாங்க? 2006லேருந்து 2007 வரைக்கும். இதனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, 2020க்குள்ள உணவு பயிர்கள 400 மில்லியன் டன்னா உயர்த்தணும் அப்படின்றது தான் இந்த பசுமை புரட்சியினுடைய நோக்கமா இருந்துச்சு. அ அப்ப எவ்வளோ இருந்துச்சுன்னா, 214 மில்லியன் டன்னா இருந்துச்சு. அத டபுளா மாத்தணும், 400ஆ மாத்தணும்ன்றது தான். அதுவும் எதுக்குள்ள? 2020க்குள்ள. அதே மாரி வளர்ச்சி விகிதத்த வேளாண்மையினுடைய வளர்ச்சி விகிதத்த எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதம் மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கமா இருந்துச்சு. 5லிருந்து 6%. எந்த ஆண்டுக்குள்ள? 15 ஆண்டுகளுக்கு உள்ள. அதாச்சும் 15 ஆண்டுகள்ல 5லிருந்து 6% உயர்த்தணும் அப்படின்றது நோக்கமா இருந்துச்சு. தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்றது. மரபணு மாற்றம் பெற்ற விதைகள வந்து அறிமுகம் செய்யறது இதுல தேவைகளா இருந்துச்சு. மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் மரபணு செய்யப்பட்ட அந்த விதைகள சந்தைப்படுத்தணும். பாசன வசதிகள வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்றது. நதிநீர் இணைப்பின் மூலமா உபரி நீர வேஸ்ட் பண்ணாம, இந்த பற்றாக்குறையா இருக்காங்க இல்லையா? வேளாண்மை செய்யறதுக்கு அந்த இடத்துல திருப்பி விடணும் அப்படின்றதெல்லாம் இந்த 2ஆம் பசுமை புரட்சியினுடைய தேவையா இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக்க அடுத்த இதுல பார்க்கலாம். பெரிய வீடியோவா போச்சுன்னா ஒரு மாரி இருக்கும் இல்லையா? ஸோ பார்ட் 2 வீடியோல நெக்ஸ்ட் பார்க்கலாம்.